ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெயின் ஜேர்னி, அதுவும் பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஒரு ஷார்ட்டான ஜேர்னியாக தான் இருக்க போது, பட் ஆனால் ஒரு ஃபேமஸான ட்ரெயினில் தான் ஜேர்னி பண்ண போகிறோம். ட்ரெயின் நம்பர் 16115 சென்னை எக்மூர் புதுச்சேரி ஆரோவில் எக்ஸ்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கேருந்து ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பண்ணி வந்தாச்சு. ஏன்னா ட்ரெயினோட க்ரௌட் எல்லாருக்குமே தெரியும். அந்த சைடு ஏலகிரியில் எவ்வளோ கூட்டம் இருக்கோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒர்க்கர்ஸ்க்காக டெடிகேட்டடாக ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின் இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40 ஆகுது. 6:10 நம்ம ட்ரெயின் கிளம்பு. ஸோ டப்புன்னு உள்ளே போய்ட்டு ட்ரெயினோட இன்டீரியர் சார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த சூப்பரான ஜேர்னியை சென்னை எக்மூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சேனலோட ரெகுலர் வியூவர்ஸ் மறக்காமல் லைக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கமெண்ட் பக்கத்தில் ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கொண்ட 9 பாயிண்ட்ஸ் ஏற்றி விட்டு போயிடுங்க. கீழே ஆல்ரெடி போட்டிருக்கு பாருங்க, 16115 புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் 6:10 பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து கிளம்பும்னு சொல்லி போட்டிருக்கு. உள்ளே வர சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இங்கே ரெடியாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி க்ரௌடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம 16115 ஆரோவில் எக்ஸ்பிரஸை புல் பண்ணுற லோக்கை வந்தாங்க. ஸோ அரக்கோணம் ஷெட்டோட வேப் 4 தான் கொடுத்துருக்காங்க, 22556. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து புதுச்சேரி வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் புல் பண்ண போகிறோம். எங்கேயும் லோக்கல் செஞ்சு லோக்கல் ரிவர்சல் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசர்வ் பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் தான் பண்ணேன். ஃபைனல் டைமில் தான் பண்ண சொல்ல வெயிட்டிங் லிஸ்ட் இருந்துச்சு. பட் ஆனால் கன்ஃபார்ம் உடனே ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ப்ரிப்பேர் ஆனோடனே இல்லை, உடனே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ட்ரெயினில். ஸோ இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சோட இன்டீரியரில் தான் இருக்கும். ஸோ இன்டீரியர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஐசிஎஃப் ரேக்கு, ஓல்டு டைப் சேர் கார் சீட்டிங்கு, பஸ் டைப் சேர் சீட்டிங் இது. ஸோ புஷ்பேக்லாம் கிடையாது. ஸோ நார்மல் சீட்டிங் தான் இது. ஸோ இந்த ட்ரெயின் க்ரௌட் ஓவராக இருக்குன்றதுக்காக தான் ரிசர்வ் பண்ணிடலாம். அன்ரிசர்வ்லேயே ட்ராவல் பண்ணால் 2 ரிசர்வேஷன் கோச் இருக்குது இந்த ட்ரெயினில். ஏசி கிடையாது, ரிசர்வேஷன் கோச் மட்டும் 2 இருக்குது, D1 D2ன்னு சொல்லிட்டு. நம்ம வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 6:05 ஆகுது. 6:10 இங்கேருந்து டிபார்ட் ஆகும் நம்ம ட்ரெயின். ஒரு 1 மினிட் டிலேயில் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சுங்க. நம்ம 16115 ஆரோவில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 6:10, அதாவது 6:11 பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இது டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இங்கே 6:11 கிளம்பி 10:15 புதுச்சேரி ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர்ஸாக 4 hours 5 minutes எடுத்துக்கிட்டு கவர் பண்ணுறதுக்கு. ரிசர்வேஷன் கோச்சில் டிடி வரமாட்டாருன்னு நினச்சேன். பட் ஆனால் டிடி இருக்காருங்க. ஸோ 2 கோச்சுக்கு டிடி ஒருத்தர் ஃபுல்லாக ரவுண்ட்ஸில் இருக்காரு. சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறச்சா இவ்வளோ க்ரௌடு தான் இருக்குது நம்ம ட்ரெயினில்.
மினிட்ஸ் பிஃபோர் டைமில் நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஹால்ட் திருசூலம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 6:29, டைம் பார்த்தீங்கன்னா 6:27 தான் ஆகுது. திருசூலமில் நிற்கிற ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்பிரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒருத்தன் தான் வச்சு எந்த ட்ரெயினுக்குமே திருசூலில் ஹார்ட்டு கிடையாது. ஸோ எவ்வளோ க்ரௌட் ஏறாங்கன்னு இங்கே பார்த்துருப்பீங்க. இதுக்கு அடுத்த ஹார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாம்பரம் தான். ஸோ சென்னை எக்மோர் தாம்பரம் ஸ்ட்ரெச்சில் திருசூலமில் நிற்கிற ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் நம்ம ஆரோவில் எக்ஸ்பிரஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸாக இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டேஷனில் இங்கே ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ரூட்டில் ஏலகிரி ஆப்ரேட் ஆகிற மாதிரி இந்த ரூட்டில் ஆரோவில் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஒர்க்கர்ஸ்க்காகவே டெடிகேட்டடாக ஆப்ரேட் ஆகிற ட்ரெயினால் இங்கே ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. சன் செட் ஆகிற கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்களேன். பார்க்க சொல்லவே ஃபோன்லேயே இப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னா நேரில் பார்க்க சொல்ல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சேம் அதே 2 மினிட்ஸ் பிஃபோர் டைமில் தாம்பரமும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் வந்து 6:40, டைம் பார்த்தீங்கன்னா 6:38 தான் ஆகுது. க்ரௌடு நிறைய பேர் இங்கே போர்டு ஆகிறத பார்த்துருப்பீங்க. வீக் டேஸில் க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த ட்ரெயினை சண்டே ட்ரை பண்ணலாம், அதுவும் ரிசர்வ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வண்டி இன்றைக்கி ஃபுல்லுங்க. கரண்ட் அவைலபிலிட்டி 6 சீட் இருந்துச்சு. 2 கோச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி 6 சீட்டு தான் இருந்துச்சு. அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு ஹால்ட் எதுவும் கிடையாது, இன்பிட்வீன் எதுவுமே. ஆனால் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் டெடிகேட்டட் ஆப்ரேட் ஆகிற இன்னொரு ட்ரெயின் இருக்கான். ஸோ மார்னிங் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற மெமோ பார்த்தீங்கன்னா எதிர்க்க வரும். ஸோ அவனை பார்ப்போம். போஸ்ட் தாம்பரம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. இது ரிசர்வேஷன் கோச்சுனால ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனால் பக்கத்தில் அன்ரிசர்வ்டு கோச்செலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்குது. வியூ செம்ம அழகாக இருக்குங்க. ஒரு மாதிரி வைலட் கலரில் கலந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆப்போசிட் சைடில் வரேன். பாண்டிச்சேரி சென்னை எக்மோர் மெமோங்க. இது இப்போ செம்ம க்ரௌடாக இருக்க வண்டி 12 கார் மெமோ ரேக் தான்.
2 மினிட்ஸ் டிலேயில் செங்கல்பட்டு ரீச் ஆயிருக்குங்க. ஷெடியூல் வந்து 7:13, டைம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆகுது. அவுட்டரில் போட்டாங்க, அதனால தான் அந்த 2 மினிட்ஸ் டிலே. சரி, இங்கே இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா 2Sல ரிசர்வ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ரிசர்வேஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. ஸோ அந்த புக்கிங் சார்ஜ்லாம் சேர்த்து 111 ரூபா எக்ஸாக்டாக ஆச்சு 2Sல ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 85 ருபீஸ் தான் வேணும். இது எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வர ட்ரெயின். இந்த ட்ரெயினில் 2 கிளாஸ் தான் இருக்குது, அன்ரிசர்வ்டு அப்புறம் 2S மட்டும் தான் இருக்கே தவிர ஏசிக்கெலாம் கிடையாது. இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் இருக்குது, அந்த மெமோ காமிச்சல முன்னாடி. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணுறதுக்கு 35 ரூபா தான் ஃபேர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மல் லோக்கல் கேட்டகரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வரும். அதில் 35, இதில் 85. ध्यान दीजिए, गाड़ी संख्या 16115 पांडिचेरी एक्सप्रेस चेन्नई एगमोर से चलकर पांडिचेरी को जाने वाली कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 6 से चलने को तैयार है। हम आपकी सफल, सुखद एवं मंगलमय यात्रा की कामना करते हैं। May I have your attention please? Train number 16115 Pondicherry Express from Chennai Egmore to Pondicherry is now ready for departure from platform number 6. We wish you all a very happy, comfortable and safe journey. பயணிகள் கவனித்து பண்டிகை 16128 குருவாயூர் தாம்பரம் 2 नागरकोइल मुंबई छत्रपति शिवाजी टर्मिनस एक्सप्रेस नागरकोइल कांचीपुरम अरक्कल செங்கல்பட்டுலேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஹால்ட் நிறைய இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. ஸோ மதுரை, அந்தகம், மேல்மருவத்தூர், ஓலக்கூர், திண்டிவனம். ஸோ இந்த மாதிரி ஹால்ட்டெல்லாம் நின்று தான் விழுப்புரத்துக்கு போகும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தாண்டினோடனே அப்படியே உடனே பாண்டிச்சேரி போகிறதுனால இன்பிட்வீன் ஹால்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற க்ரௌடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக திண்டிவனத்துக்கு தாங்க ட்ராவல் பண்ணுறாங்க. நான் திண்டிவனத்துலேருந்து கரண்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணேன். இருக்கிறது 2 2S கோச்சு. ஸோ இதுக்குள்ளே கரண்ட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ் ப்ளஸ் கிட்ட இருக்குது திண்டிவனத்துலேருந்து. ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. செங்கல்பட்டு தாண்டினோடனே அடிச்சு நவுத்துதுங்க. முன்னாடி மதுராந்தகம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம் 10 மினிட்ஸ் டிலேலங்க. 7:46 ஷெடியூலு 7:56க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட ரூட்டை நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்டன்ஸ் டைமிங்லாம் சொல்லியிருப்போம். 4 hours 5 minutes எடுத்துக்குது, 195 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்ட்டு. ரூட்டு பார்த்திங்கன்னா திண்டிவனம், விழுப்புரம் போயிட்டு வில்லியனூர் வழியாக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகும். ஸோ சென்னை, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம். ஸோ இந்த ரூட் வழியாக தான் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து ஒரு டைவர்ட் எடுத்து நேராக பாண்டிச்சேரி வரைக்கும் போகும் நம்ம ட்ரெயின்.
The platform क्रमांक 1 पर आ रही है. Your attention please. Train number 161115 Chennai Egmore, Puducherry. From Chennai Egmore to Puducherry via Mailam, Viluppuram, C. Babu Samudram is arriving on platform number 1. தேர்ட்டீன் மினிட்ஸ் டிலேயில் திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 8:13, டைம் பார்த்தீங்கன்னா 8:26 ஆகுது. க்ரௌடை காமிச்சிருப்பேன் எவ்வளோ கூட்டம் இங்கே திண்டிவனத்தில் இறங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு சென்னைக்கு ஒரு திண்டிவனம் வரைக்கும் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன்லும் சரி அன்ரிசர்வ்லையும் சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். பேலன்ஸ் இருந்த மிச்சம் கூட்டம் பார்த்தீங்கன்னா அப்படியே விழுப்புரத்தில் இறங்கிடுச்சுங்க. கோச்சுக்குள்ளே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க 25 மினிட்ஸ் பிஃபோர் டைமில். ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 9:20, நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 8:55 வந்துருச்சு. ஸ்லாக் இருக்குது. ஸோ மயிலமுக்கும் விழுப்புரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட ஸ்லாக் கொடுத்து வச்சுருக்காங்க. 20 மினிட்ஸ் தான் ஆச்சு வண்டி வரதுக்கு. ஸோ க்ரௌடெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இங்கே விழுப்புரத்தில் இறங்குச்சுன்னு சொல்லிட்டு. திண்டிவனத்துலையும் விழுப்புரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட ஹால்ட் இருக்குது. 9:25 தான் இங்கே விழுப்புரத்துலேருந்து கிளம்பும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி டைவர்ஷன் அந்த லைன் எடுத்துகிறோம் நம்ம ட்ரெயினை. கோச் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் 13 கோச் இருக்குங்க. அன்ரிசர்வ்டு மட்டுமே 9 கோச்சும், ரிசர்வேஷன் 2 கோச்சும், எஸ்எல்ஆர் 2 கோச்சுமே இருக்குது இந்த வண்டியில். சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக டெய்லி 2 ட்ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மெமோ கிளம்பும் சென்னையிலேருந்து 6:35க்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:10க்கு இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் கிளம்பும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இங்கேருந்து கிளம்பும், அவன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இங்கேருந்து கிளம்பும். ஸோ இந்த இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து காச்சகுடாலேருந்து பாண்டிச்சேரி போகிற எக்ஸ்பிரஸும், 3 நாள் வந்து காக்கிநாடாலேருந்து பாண்டிச்சேரி போகிற எக்ஸ்பிரஸும் இருக்குது. இன்பிட்வீன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்லேருந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, நியூ டெல்லி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ மார்னிங் கனெக்டிவிட்டி இந்த ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வரும். மார்னிங் வந்து 6, 7:20, 8:30, 8:50. ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கனெக்ஷன் இருக்குது. ஈவினிங்கில் பாண்டிச்சேரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி மட்டும் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்ஷன் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு 2 ட்ரெயின், 3வது ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி கனெக்டிவிட்டிக்கு. நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத்துங்க 2:20 தான் நாகர்கோவிலேருந்து எடுப்பான். மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. ஸோ விழுப்புரம் ரீச் ஆகிட்டான். டூ மினிட்ஸ் டிலேயில் சின்ன பாபு சமுத்திரம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 9:45, டைம் பார்த்தீங்கன்னா 9:47 ஆகுது. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு எதிர்க்க ஒரு கிராசிங் இருக்குங்க. ஸோ விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இது சிங்கிள் லைன் தான். எதிர்க்க பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தாதர் சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா 9:30 புதுச்சேரியிலேருந்து கிளம்பிட்டுருப்பான். ஸோ அவன் கிராசிங்காக கொஞ்சம் தான் நின்று தான் ஆகும் ட்ரெயின். அவன் கிராஸ் ஆன பிறகு இதுக்கப்புறம் வில்லியனூர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தான் நம்மளுக்கு ஹால்ட்டு. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நிறைய பேர் டிபோர்ட் ஆகிறாங்க. ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
வில்லியனூர் ரீச் பண்ணியிருக்கோங்க ஒரு 4 மினிட்ஸ் டிலேயில். ஷெட்யூல் வந்து 9:57, டைம் பார்த்தீங்கன்னா 10:01 ஆகுது. இந்த முருகன் கோயில் ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ரீசெண்டாக விஜய் சித்து கூட இந்த கோயிலுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தார். ஸோ பாண்டிச்சேரியில் ஃபேமஸான முருகன் கோயில்ன்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்க மாதிரி இருக்க முருகன் கோயில் தான் அது. அம்ரித் பாரத் ஸ்கீம் இங்கேயும் வேலை செய்யுதுங்க. ஃபுல்லாக இடித்து நவுத்திட்டாங்க அந்த பாண்டிச்சேரி பில்டிங்கெல்லாம். ஸோ இதான் ரிசர்வேஷன் கவுண்ட்ரு. 1 மினிட் பிஃபோர் டைமில் புதுச்சேரி ரீச் பண்ணியாச்சுங்க. ஷெட்யூல் வந்து 10:15, நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 10:14 வந்துச்சு. முன்னாடியே வந்துருச்சு. அந்த சின்னபாபா சமுத்திரத்தில் வந்து கிராசிங்லாம் ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடியே வந்திருக்கும். அங்கே ஒரு 10 நிமிஷம் கிட்ட நின்னதுனால ஆன் டைம் வந்துருச்சு. சில பிஃபோர்லேயே டைம் வந்திருக்கும். ஒரு சூப்பரான ட்ரெயின், ஹை டிமாண்டட் ட்ரெயின், சென்னையிலேருந்து புதுச்சேரி ஸ்ட்ரெச்சுக்கு ஆப்ரேட் ஆகிற ட்ரெயினுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஜெர்னி சென்னையிலேருந்து பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்குது. டடா.